இந்த 3 பின்ஸ் எங்கே செக்யூர் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஈஸியாக வீட்டிலே ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி ட்ரேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் பாயிண்ட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாமல் ரேண்டமாக பின் பண்ணிக்கோங்க. ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களோட பாதத்துக்கும் முட்டிக்கும் மிடில் வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பின் முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் பின்லேருந்து அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்து உங்களோட ரைட் சைட் முட்டியில் நேராக வச்சு ஒரு பின். இதுதான் செகண்ட் பின். எதுக்காக இவ்வளோ கேப்ஸ் விடுறோன்னா அந்த கேப்பில் தான் நம்ம வந்து சைட் ப்ளீட்ஸ் எடுப்போம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பின்க்கு எக்ஸாக்டாக சாரியோட முந்திக்கு ஆப்போசிட், அதாவது உள்சுத்து சைடு வந்துடணும். உள்சுத்து சைடு நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணுவோமோ நம்மளோட லெஃப்ட் பார்ட்லேருந்து ப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, அங்கேருந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்து உங்கள் பெல்லி பட்டனுக்கு நேராக வச்சு ஒரு பின். பட் அது வந்து இந்த அளவுக்கு டைட்டாலாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பார்டர் சைடு. ஓகேங்களா? கொஞ்சம் லூஸ் இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக உங்கள் பெல்லி பட்டனுக்கு நேராக வச்சு ஒரு பின். ஸோ இந்த 3 பின்ஸ் உங்களுக்கு எங்கே செக்யூர் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும், ஈஸியாக வந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்துடலாம். ப்ளீட்டிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.